சிஎஸ்கே டீம் ஒரு குரூஷியல் மேட்ச்சில் தன்னோட கோட்டையான ஜப்பாக்கில் ஒரு வெற்றி அடிச்சிருக்காங்க. இந்த வெற்றியோட பிளே ஆஃப்ஸ் ரேஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் ஆர்சிபியோட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோன்னா அவங்க ஹேட்ரிக் லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸோட அவங்க இன்னும் 16 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. இன்னும் குவாலிஃபை ஆகல. அவங்களோட நெட் ரன் ரேட் கூட இந்த மேட்சோட கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2த்துல ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் இவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா டாஸ் ஜெயிச்ச சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தேர்வு எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 பார்ட்னர்ஸோட இந்த பிளேயிங் லெவலில் வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் இம்பேக்ட் பிளேயருக்கு ஒரு பார்ட்னர் கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே டீம் பார்த்தோன்னா நம்ம ப்ரிவியூ வீடியோவில் சொன்ன மாதிரி ஆஸ்டிஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கேண்ட்னர் உட்கார வச்சு தீக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அஜின்கே ரஹானே பேஸில் இம்பேக்ட் பிளேயருக்காக சமீர் ரிஜி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் சொல்லலாம். பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண ராஜஸ்தான் டீம் பவர் பிளே முடியும் போது 42 ரன் அடிச்சு விக்கெட் எதுவும் விடாமல் ஒரு டீசெண்டான பவர் பிளே ஸ்டோக் ஒரு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சிஎஸ்கே பவுலர்ஸ் மிடில் ஆர்டரில் நல்லா பவுலிங் போட்டிருக்கான்னு சொல்லலாம். பவர் பிளேயில் கூட நல்லா பவுலிங் போட்டு ரன்ஸ் எதுவும் கொடுக்கலாம் கூட. பவர் பிளேக்கு அப்புறம் சிமர்ஜித் வந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் விக்கெட்டாக ராஜஸ்தானுக்கு லூஸ் ஆயிடுச்சு. ஒன்டவுனில் வந்து சாம்சன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஜாஸ் பட்லர் கூட இந்த மேட்ச்சில் கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. அவர் பவுண்டரி ஹிட்டிங் கூட ரொம்ப பண்ணவே முடியல. அஃப்கோர்ஸ் பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 25 ரன் பால்ஸ் ஆடின ஜாஸ் பட்லர் 21 ரன் தான் அடிச்சிருக்காரு. 100 ஸ்ட்ரைக் ரேட்டோட கூட பேட்டிங் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் கேப்டன் சஞ்சு சாம்சன் இவரு கூட ரொம்ப பாக் டவுன் ஆகி பேட்டிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரோக் மேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இவர் பிலோ 80 ஸ்ட்ரைக் ரேட்டோட பேட்டிங் பண்ணியிருக்காரு. 19 பால்ஸ் ஆன சாம்சன் 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே சிமர்ஜித் பவுலிங்கில் தான் அவுட் ஆயிருக்காரு. சிமர்ஜித் சிங் டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் எக்ஸலண்ட் பவுலிங் போட்டிருக்காரு. ரியான் பராக் தந்தான ஃபார்ம் கண்டினியூ பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்லையும். அப்கோர்ஸ் தனக்கு 2 லைஃப் வந்திருக்கு. இந்த லைஃப் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவாக ஆடல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பிச்சு ஷோவாக இருக்குது. இந்த பிச்சு மேலே 180 ஸ்ட்ரைக் ரேட்னா ஒரு குட் ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லலாம். 35 பால்ல 47 அடிச்சு ரன் அடிச்சு ரியான் பராக் நாட் அவுட் ஆக இருக்காரு. இன்னொரு பக்கம் துருஜூரல் கூட நல்லா பவர்ஃபுல் ஹிட்டிங் பண்ணியிருந்தாரு. 18 பால்ல 28 ரன் அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி இவங்க 2 பேரில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 5 விக்கெட் லாஸுக்கு 142 ரன் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தோன்னா எக்ஸலண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆன பவுலர்ஸ் இந்த மேட்ச்சில் கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கள் கோட்டையில் நாங்கள் தான் டாப்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காங்க. சிமர்ஜித் சிங் 4 ஓவர் பவுலிங் போட்டு 26 ரன் தான் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜடேஜாக்கு விக்கெட் வரலாம் கூட பவுலிங்கில் மட்டும் கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். 4 ஓவரில் 24 தான் ரன் தான் கொடுத்துருக்காரு. மஹேஷ் தீக்ஷனா 4 ஓவர் பவுலிங் போட்டு 28 ரன் கொடுத்துருக்காரு. பவர் பிளேயில் துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுக்க முடியல கூட இந்த இடத்துல மட்டும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ஓவர் பவுலிங் பண்ண துஷார் தேஷ்பாண்டே 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாதுல் தாகூர் மட்டும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 32 ரன் கொடுத்துருக்காரு. இந்த பவுலிங் ஸ்காலில் ஷாதுல் தாகூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லக்கூடாது. மேபி ருத்ராஜ் கைக்வாட் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் கொடுத்திருக்கலாம். இது மட்டும் ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரில. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பால் போயிட்டு இருக்கு. ஆனால் 5 பவுலரோட தான் போயிருக்காரு. பட் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. 43 ரன் டார்கெட்டோட சிஎஸ்கே டீம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர் திருப்பி ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் ஸ்லோவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா ரொம்ப அக்ரெசிவாக ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த பிச்சில் பால் ஹோல்டு ஆனதுக்கப்புறம் ரன்ஸ் அடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா என்னன்னு தெரியல. பவர் பிளே சிஎஸ்கே டீம் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரச்சின் டேரல் மிச்சல் இந்த கிவிஸ் ஜோடி ரொம்ப பவர் பிளேவை நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா 17 பால் 27 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட்டாக வெளியே போயிருக்காரு. ஒன்டவுனில் வந்த டேரல் மிச்சல் தன்னோட இன்டென்ட் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். 13 பால்ல 22 ரன் அடிச்சு யுஜ்வேந்திர சாஹல் பவுலிங்ல அவுட் ஆயிருக்காரு. சிஎஸ்கே டீம் பவர் பிளேக்கு 56 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டாக இருக்கு. தன்னோட டார்கெட் ஸ்கோர்ல ஆல்மோஸ்ட் 50% ஸ்கோர் பவர் பிளேலேயே அடிச்சிட்டாங்க சிஎஸ்கே டீம். இது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக மாறி இருக்கு. பவர் பிளே முடியறதுக்குள்ள ரெக்வயர்ட் ரன் ரேட் 6 வந்துச்சு. பவர் பிளே முடிக்கிற அப்புறம் ராஜஸ்தான் பவுலர்ஸ் ஆன் டாப்னு சொல்லலாம். ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேருமே நல்லா பவுலிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரவிச்சந்திர அஸ்வின் யுஜ்வேந்திர சார் 2 பேருமே நல்லா கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்பர் 4ல் வந்து மொயின் அலி லாஸ்ட் ஃபார்ம் இங்கே கண்டினியூ பண்ண முடியல. 13 பாலான மொயின் அலி 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங்ல அவுட் ஆயிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். நம்பர் 5ல் வந்து சிவன் துபே சிஎஸ்கே இன்னிங்ஸ்க்கு திருப்பி மூவ்மெண்ட் கொடுத்தது சிவன் துபேன்னு சொல்லலாம். ரவிச்சந்திர அஸ்வின் போட்ட லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 or 4 அடிச்சு திருப்பி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப பாக் டவுன் ஆகி பேட்டிங் சிவன் துபே வந்த பிறகு நல்லா மேலே ஏறி இருக்கான்னு சொல்லலாம். 11 பாலான சிவன் துபே 18 ரன் அடிச்சு அஸ்வின் பவர்லேயே கேட்ச் அவுட் ஆயிருக்காரு. நம்பர் 6ல் வந்து ரவீந்திர ஜடேஜா 7 பால்ல 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி அவர் ஒரு ரன் அவுட் ஆயிருக்காரு. இந்த ரன் அவுட் அவர் ராங்கா ரன்னிங் பண்றதுனால இந்த ரன் அவுட் கடிச்சிருக்கு ராஜஸ்தான் டீமுக்கு. இன்னொரு பக்கம் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் என்னோட விக்கெட் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தானா நின்றுருக்காரு. எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்டோட பேட்டிங் பண்ணியிருக்காரு. சமீர் ரிஜ்வி இந்த மேட்ச்ல பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. 8 பால்ல 15 ரன் அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு இன்னிங் ஷாட்டோட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சிஎஸ்கே 5 விக்கெட்டுக்கு
இந்த ஸ்கோர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே டீம் 10 பால் இருக்க சொல்ல இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி ஒரு 15 ஓவர் 16 ஓவரில் கம்ப்ளீட் பண்ணிட்டா அவனுக்கு நல்ல நெட் ரன் ரேட் வந்திருக்கும். இப்போ அவ்வளோ நெட் ரன் ரேட் கிடைக்கல. மேபி இது பெர்ஃபெக்டாக இருக்க போது இல்லை. முன்னாடி போனால் இன்னும் அந்த மேட்ச்சில் ஒரு எஃபெக்டாக தெரியலாம். ராஜஸ்தான் பவுலர்ஸ் பார்த்தோன்னா யுஜவேந்திர சஹல், ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே நல்லா பவுலிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 பேருமே அந்த லாஸ்ட் ஓவர் தவிர மீதி 3 ஓவர் எக்ஸலண்ட்டாக பவுலிங் போட்டிருக்காங்க. 4 ஓவர் பவுலிங் போட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. யுஜவேந்திர சஹல் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 22 ரன் கொடுத்து 1 விக்கெட் மட்டும் கடிச்சிருக்கு. ஆவிஷ் கான் 2 ஓவர் பவுலிங் போட்டு 12 ரன் கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காருன்னு சொல்லலாம். 2.2 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்துட்டாரு. 3 ஓவர் பவுலிங் பண்ண நாண்டி பர்கர் 21 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் ஸ்டார் பவுலர் சந்தீப் சர்மா 3 ஓவர் பவுலிங் பண்ணி 30 ரன் கொடுத்துட்டு விக்கெட் எதுவும் கிடைக்கல. இனிவே இந்த வெற்றியோட சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் ரேஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.